எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் தொடங்கலாம். ஃபார்ம் 10 அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய உடல் மீது கவனம் செலுத்தி செய்யக்கூடிய ஒரு தியான வழிமுறை. உடல் என்றால் நம்முடைய மரபு வழி மருத்துவங்களின்படி நம்முடைய ராஜ உறுப்புகள் என்பதுதான் அர்த்தமாகும். நம்முடைய இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல் ஆகிய ஐந்தையும் ராஜ உறுப்புகள் என்று சொல்லுகின்றோம். நம்முடைய உடலின் எல்லா விதமான பணிகளும் இந்த 5 உறுப்புகளை தலைமை உறுப்புகளாக கொண்டுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மருத்துவ ரீதியா உடல் மீதான கவனம், உடல் ஆரோக்கியத்துக்கான ஒழுங்குமுறை என்பது இந்த 5 உறுப்புகளை சார்ந்தும், இந்த 5 உறுப்புகளுடைய உயிரோட்டங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை சார்ந்தும் தான் அமைகிறது. ஸோ அதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் ஃபார்ம் 10. இது ஒரு நினைவூட்டல். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு கைடட் மெடிடேஷனா இருக்கும். ஒவ்வொரு உறுப்புக்குமே வரக்கூடிய உயிராற்றல் மனதை கடந்துதான் வருகிறது. மனசுல என்ன மாதிரியான தவறுகள் இருந்தா அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு வரக்கூடிய உயிரோட்டம் என்பது பாதிப்புகளுக்கு உள்ளாகும் என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையிலான நினைவூட்டல்களை செய்து கொள்வதுதான் இந்த தியானத்தினுடைய அடிப்படை நோக்கம். ஏற்கனவே நம்ம இதை பல முறை பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கும் அதை நம்ம செய்யலாம். இன்னைக்கு செய்யும்போது அது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம தியானத்துக்கு தயாராகலாம். இறைவழி தியானத்தினுடைய முதல் படிகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடியிருத்தல். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்துதல். புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம் என்ற உணர்வோடு கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்துதல். அகசூழலில் நாம் நிலைத்திருக்கின்றோம் என்பதை உணருங்கள். இறைவழி தியானத்தை தொடங்குறதில்ல, நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை படிப்படியா ஃபாலோ பண்ணி அதை அப்படியே பண்ணுங்க. அகசூழல்ல நிலைத்திருப்பதை உணருங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்துங்கள். உங்கள் கவனம் உடல் முழுக்க பரவட்டும். அதிஷ்டானாவை ஏற்படுத்துங்கள். அசைவற்ற நிலை, இறுக்கங்கள் இல்லாத நிலை, முற்றிலும் தளர்வான நிலை. அதிஷ்டானாவை உடலில் ஏற்படுத்தி அதை உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு நிகழட்டும். மூச்சின் மீதான கவனத்தை தொடர்ந்து கவனத்தோடு உணர்வும் கொள்ளுங்கள். ஒவ்வொரு உள்மூச்சை கவனிக்கும் போதும் இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். படைப்பாளன் புறம் இருந்து இந்த உயிராற்றல் எனும் மூச்சு
நமக்கு கொடுக்கப்படுகிறத நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய உயிர் வாழ்தலின் அடிப்படை உணர்வு இதுதான். நமக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த உயிரை கொண்டுதான் நம்முடைய இருப்பின் விழிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் கவனமும் உணர்வும் கொள்ளும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும். நம்ம ஃபார்ம் 10 செய்ய ஆரம்பிக்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, நினைவூட்டல்களை, வழிகாட்டல்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி தியானிக்க வேண்டும். உங்களுடைய கவனம் உங்களுடைய உடலின் மார்பு பரப்பில் மையம் கொள்ளட்டும். மார்பு பரப்பின் உள்ளே இருக்கக்கூடிய இதயம் என்ற உறுப்பின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்படட்டும். ஒரு மாம்பழம் போல கையடக்க அளவே இருக்கக்கூடிய சதைப்பிண்டமாக நம்முடைய இதயம் நம்முடைய மார்பு பரப்பில் மையத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த உறுப்பின் மீது உங்கள் கவனம் இருக்கும் நிலையில் பின்வரும் நினைவூட்டல்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இதயம் என்ற உறுப்பு சுருங்கி விரிந்து இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடல் முழுக்க தேவையான இரத்தத்தை அது அனுப்பி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு இப்போது நம்முடைய உடலுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்கிறவர்களாக இல்லை, ஆனால் அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நினைவூட்டலோடு இதயத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இதயம் என்ற உறுப்பு இந்த இரத்த அழுத்த மேலாண்மையை செய்வதற்கான உயிர் ஆற்றல் நம்முடைய மனதை கடந்துதான் இதயத்தை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதில் பெருமையும் பொறாமையும் இருந்தால் இந்த இதயத்துக்கான உயிரோட்டம் குறையும். நம்முடைய மனதில் நன்றி செலுத்துதலும் மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய பண்பும் இருக்குமானால் இதயத்துக்கான உயிரோட்டம் எப்போதும் நிறைவான நிலையில் இருக்கும்.
பெருமையும் பொறாமையும் வேண்டாம். நன்றி செலுத்துதலும் வாழ்த்துதலும் நம்முடைய குணங்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்ப உணர்வை உறுதிப்படுத்தி இதயத்தின் மீது கவனம் கொண்டிருங்கள். நம்முடைய நுரையீரல்களின் மீது நாம் கவனத்தை செலுத்துவோம். நம்முடைய மார்பு பரப்பில் பறந்து விரிந்து அமைந்திருக்கக்கூடிய சுவாச மண்டலத்தின் தலைமை உறுப்பு நம்முடைய நுரையீரல். உங்களுடைய மார்பு பகுதியில் கவனம் தொடர்ந்து நிலை பெற்றிருக்கட்டும். நுரையீரல் என்ற உள்ளுறுப்பின் மீது கவனம் மையம் கொள்ளட்டும். வெளி சூழலிலிருந்து மூச்சு காற்றை உடலுக்குள் கிரகிக்கக்கூடிய பொறுப்பை கொண்டதாக நுரையீரல் இருக்கிறது. உடல் சூழலிலிருந்து சேகரிக்கப்படும் கெட்ட காற்றுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய உறுப்பாகவும் நுரையீரல் இருக்கிறது. உள்மூச்சும் வெளிமூச்சும் நுரையீரல் என்ற உறுப்பின் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுவாசம்தான் நம்முடைய உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய மிக முக்கிய நிகழ்வு. அந்த சுவாசத்தை நிகழ்த்தக்கூடிய பொறுப்பு நம்முடைய நுரையீரலிடம் இருக்கிறது. இப்போதும் இந்த சுவாசத்தை நாம் உணர்கின்றோம். நுரையீரலின் மீது கவனம் கொண்டு சுவாசத்தை நாம் உணர வேண்டும். மூச்சு இல்லாமல் அசைவு இல்லை. மூச்சுதான் நம்முடைய உயிர்ப்பின் அடிப்படை. அதற்கு ஆதாரமான உறுப்பு நுரையீரல் என்ற உணர்வோடு நுரையீரலின் மீது கவனம் செலுத்தும். சுவாசம் என்ற மிக முக்கியமான செயலை செய்வதற்கான ஆற்றலை நுரையீரல் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த உயிராற்றல் நம்முடைய மனதை கடந்துதான் நுரையீரலை வந்தடைகிறது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில கெட்ட குணங்கள், கடந்து முடிந்த கெட்ட நிகழ்வுகளிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மனதின் நிலை, கருமித்தனம், தள்ளி போடக்கூடிய குணம், துக்கம் போன்ற கெட்ட எண்ணங்கள், கெட்ட உணர்ச்சிகள் நுரையீரலை பாதிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. நுரையீரலின் உயிரோட்டத்தில் குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கெட்ட குணங்கள் எவை என்பதை அறிந்து கொண்டு எச்சரிக்கை கொள்ள வேண்டும். நாளைய வாழ்விற்கான நன்மைகளை விரும்பி அதில் நம்பிக்கையோடு இருப்பது, இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளிலிருந்து நம்முடைய தேவை போக மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த நோக்கம், விசாலமான எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள் நம்முடைய நுரையீரலுக்கான உயிரோட்டத்தை நிறைவாக்கக்கூடியவைகள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நல்ல குணங்களின் மீது விருப்பம் கொண்டவர்களாக நுரையீரலின் மீது நம்முடைய கவனம் நிலைத்திருக்கு.
நம்முடைய உடலின் இடதுபுறம் மார்பு கூட்டுக்கு கீழே மண்ணீரல் என்ற உறுப்பு அமைந்திருக்கிறது. அந்த உறுப்பின் இருப்பிடத்தின் மீது கவனம் செலுத்துவோம். உடலின் இடதுபுறம் மார்பு கூட்டுக்கு கீழே நம்முடைய ஜீரண மண்டலத்தின் தலைமை உறுப்பாக மண்ணீரல் இருக்கிறது. உணவுகளிலிருந்து உயிராற்றலை பிரித்து நம்முடைய உடல் இயக்கத்திற்கான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை கொண்ட உறுப்பு மண்ணீரலாகும். இந்த உறுப்பின் மீது கவனம் செலுத்தும். நம்முடைய மனதை கடந்துதான் மண்ணீரலுக்கான உயிராற்றல் வந்தடைகிறது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலை மண்ணீரலுக்கான உயிரோட்டத்தை குறைக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்வோம், நினைவூட்டிக் கொள்வோம். கவலை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டான் என்ற தவறான எண்ணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு உணர்ச்சி கவலை. இறைவனுடைய உதவி இல்லாமல் நாம் அனைத்தையும் செய்துவிடலாம் என்ற எண்ணம் கவலைக்கு அடிப்படையாகும். அந்த எண்ணம் நீங்க வேண்டும். நாம் என்றென்றும் இறைவனுடைய உதவி தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள். இறைவன் நம்முடைய வாழ்க்கையை லேசாக்கி தருவான். நல்ல எண்ணங்களை, விருப்பங்களை நாளைய வாழ்க்கைக்காக இறைவன் நம்முடைய மனதில் இறக்கி இருக்கின்றான். கவலை என்பது எனக்கு தேவையில்லை. இறைவன் என்னை வாழ்விக்கின்றான். அவன் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை முழுமை பெறாது. அவனுடைய உதவிதான் என்னுடைய வாழ்வின் உயிரோட்டத்தின் அடிப்படை என்று உணர்ந்து கொண்டு கவலைகள் நீங்க பெற்ற ஒரு மனதை இறைவனிடம் வேண்டியவர்களாக விருப்ப உணர்வை கொண்டு மண்ணீரலின் மீது கவனம் செலுத்தும். நம்முடைய சிறுநீரகங்களின் மீது நம்முடைய கவனம் திருப்பட்டும். நம்முடைய உடலின் பின்பகுதியில், இடுப்பு பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக 2 சிறுநீரகங்கள் அமைந்திருக்கின்றன. நம்முடைய உடலில் இரத்த சுத்திகரிப்பு, இன்னும் நம்முடைய உடலில் நீர் சக்தி தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தலை முதல் பாதம் வரை தலைமுடி, கண் கருவிழி, காது, பற்கள், சுரப்பு நீர்கள், எலும்புகள், எலும்பு மூட்டுக்கள், நம்முடைய கால் பகுதி, முதுகெலும்புகளின் கட்டமைப்பின் ஒழுங்கு, நரம்பு மண்டல ஒழுங்கு, முழங்கால்கள், கணுக்கால், பாதம் என மிக முக்கியமான, மிக பெரும்பான்மையான உடலியல் பணிகளில் சிறுநீரகங்கள் அவைகளுடைய உயிராற்றலை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. சிறுநீரகங்களுக்கான உயிராற்றல் மனதை கடந்தே வந்தடைந்து கொண்டிருக்கிறது. சிறுநீரகங்களின் மீது கவனம் செலுத்தும்.
மனதில் பயம் என்ற உணர்ச்சி நிறைந்திருக்கும் போது சிறுநீரகங்களுக்கான உயிரோட்டத்தில் குறைபாடு ஏற்படுகிறது. பயம் என்ற உணர்ச்சி குறித்து நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறைவனை தவிர யாருக்கும் நமக்கு பயம் அவசியமில்லை. இறைவனுடைய உதவி நமக்கு இருக்கிறது. அவன் நாடியதே நம் வாழ்வில் நடக்கும். அவன் நாடியதை ஏற்றுக்கொள்வதே நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும். அவன் நாடியதை தடுக்க சக்தி பெற்றவன் யாரும் இல்லை. அவனையன்றி யாருக்கும் பயமில்லை என்ற அந்த தெளிவும் சத்தியமும் நிறைந்த அந்த உணர்வை கொண்டுதான் பயத்தை நாம் மிகைக்க முடியும் என்ற நினைவூட்டலை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு சிறுநீரகத்தின் மீது கவனம் செலுத்து. நம்முடைய உடலின் வலதுபுறம் கல்லீரல் என்ற உறுப்பு அமைந்திருப்பதை நாம் அறிவோம். நம்முடைய மார்புக்கூட்டுக்கு கீழே வலதுபுறம் அமைந்துள்ள கல்லீரலின் மீது கவனம் செலுத்தும். நம்முடைய உள்ளுறுப்புகளில் மிக பெரியதாக கல்லீரல் இருக்கிறது. கல்லீரலை மருத்துவ மரபில் ஆகாயம் என்று குறிப்பிடுவோம். ஆகாயம் எப்படி அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய கல்லீரல் மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு தாங்கும் தளமாக இருந்து கொண்டு உடலில் நச்சு முறிப்பு, நச்சு வெளியேற்ற பணிகளில் மற்றும் உடலின் உயிர்காக்கும் பணிகளில் முக்கியமாக மூளை உள்ளிட்ட முக்கியமான உடல் அங்கங்களை இயக்குவதில் முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு கல்லீரலாகும். நம்முடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய தசை நார்களுக்கு சக்தி அளிக்கக்கூடிய உறுப்பு கல்லீரலாகும். நம்முடைய ஜீரணம், சுவாசம், சுத்திகரிப்பு பணிகள் இன்னும் அத்தனை பணிகளிலும் கல்லீரலுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்லீரலுக்கான உயிராற்றல் மிக தூய்மையான தன்மையில், மிக நிறைவான தன்மையில் நம்முடைய மனதை கடந்து அந்த உறுப்பை வந்தடைகிறது. ஆனால் மனதில் கோபம், வெறுப்பு, பகை, பழி உணர்ச்சி போன்ற கெட்ட உணர்ச்சிகள் எழும்போதெல்லாம் கல்லீரலுக்கான உயிராற்றலில் குறைபாடு ஏற்படுகிறது. குறைபாடான உயிரோட்டத்தை கொண்டுள்ள கல்லீரலால் உடலியல் பணிகளில் நிறைவான பங்களிப்புகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. பெரும்பாலான உடல் நோய்களுக்கு கல்லீரலுடைய உயிராற்றல் பங்களிப்பில் நிகழக்கூடிய குறைபாடுகள் காரணமாகும் என்பதை உணர்ந்து கொண்டு கோபம், வெறுப்பு, பகை, பழி உணர்ச்சி இவைகளெல்லாம் ஒரு சிறிதும் நம்முடைய மனதை தீண்டக்கூடாது என்ற விருப்ப உணர்வை உறுதியாக மேற்கொண்டு அன்பை கொண்டும் கருணையை கொண்டும் இறைவனிடம் உதவி தேட வேண்டும். பிறர் நலம் நாடக்கூடிய உயரிய பண்பை எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு ஆகுமாக்கித்தா இறைவனே என்ற தன்மையில் நம்முடைய பிரார்த்தனைகள் அமைய வேண்டும். கல்லீரலின் மீது கவனம் வைத்து இந்த பிரார்த்தனை நம்முடைய மனதில் நிறைவாக இருக்கட்டும்.
நம்முடைய இதயம், நுரையீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய இந்த ராஜ உறுப்புகள் இறைவனிடமிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளாக நம்முடைய உடலுக்குள் நிலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உறுப்புகளுக்கான உயிரோட்டம் நம்முடைய மனதின் தன்மையை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. கெட்ட உணர்ச்சிகள் எவை, நல்ல உணர்வுகள் எவை என்பது நமக்கு யாரும் சொல்லித்தராமலேயே புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த உணர்வுகளை நாம் எப்போதும் விரும்பக்கூடியவர்களாக இருப்போம். பெருமை, பொறாமை, கவலை, துக்கம், கோபம், பயம் போன்ற கெட்ட உணர்ச்சிகளிலிருந்தும், இந்த உணர்ச்சிகளின் பல்வேறு கிளைகளிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். நல்ல உணர்வுகளில் நாம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். அமைதி, சமாதானம், இந்த நல்ல உணர்வுகளால் நம்முடைய வாழ்வு, நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்வு அமைந்து அர்த்தமுள்ள ஒரு தன்மையில் நம்முடைய வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்ற விருப்ப உணர்வோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். ஆதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளும். இப்போ நம்ம பிப்ரவரி மந்த்ல இருந்து ஒரு 2 நாள் வீக்லி 2 டேஸ் வந்து பொதுமக்களுக்காக ஈவினிங் மெடிடேஷன் செஷன்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். எவ்ரி மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ்க்காக அந்த செஷன்ஸ் வைக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம டீச் பண்ணுறோம், அவங்க ப்ராக்டிஸ்க்கு நம்ம கொஞ்சம் கைட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக பிப்ரவரி மந்த் மட்டும் அந்த வீக்லி 2 டேஸ் கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எவ்ரி மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஈவினிங் நடக்கும். அதுக்குரிய ஐடிஸ் அண்ட் டைமிங்ஸ்லாம் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுவோம். எல்லாருமே அதில் கலந்துக்கலாம். அதே போல் இந்த இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது இந்த மெடிடேஷன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னா அவங்களையுமே ப்ராக்டிஸ் செஷனுக்கு நம்ம அழைக்கலாம். ஸோ எவ்ரி மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஈவினிங் சம்மந்தமான தகவல்கள் அனுப்பப்படும். எப்பவும் போல் நம்மளுடைய மார்னிங் செஷன்ஸ் நடந்துகிட்ருக்கோம். நீங்களும் ஈவினிங் செஷன்ஸ் ப்ராக்டிஸ் வேணும்னா கலந்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பயிற்சி செய்வதற்கான சூழல்கள் இருக்கிறதோ அந்த சூழல்களில் நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். அது இன்னும் கூட நம்முடைய செல்ஃப் ப்ராக்டிஸை உறுதிப்படுத்தும். சூழல்கள் என்றைக்குமே நமக்கு பலம், தியானம் செய்வதற்கான சூழல்கள். ஸோ அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.